இது தர்வை சித்தி விநாயகர் கோவில். இதுலேருந்து சில கருத்துகள் கொஞ்சம் தாரேன் கேட்போம். அதாவது எனக்கு சில கருத்துகள் கொஞ்சம் தந்திருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் நம்ம அந்த இதெல்லாம் அந்த ஏடுகளில் எழுதியிருக்கிறாங்க. திருமூலர் பாட்டு படிச்சிருக்கிறாரு. மாணிக்க வாசகரும் பாட்டு படிச்சிருக்கிறாரு. அப்போ இந்த பாட்டுகளுக்கு நம்ம அந்த பாட்டு எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க. இதில் அர்த்தம் தெரியாமல் படிச்சிருக்கிறனால நம்ம இதை இதை கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்குது. அப்போ கண்டுபிடிக்க இயலாமல் இல்லை, எல்லாம் பாட்டுகளும் அந்த ஏடுகளில் புராணங்களில் எழுதியிருக்கிறாங்க. எழுதின இதுகள் இதை இதை ஒழுங்காக தேடி கண்டுபிடிக்காதனால நம்ம இவ்வளவு உள்வாங்கி இருக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ திருமூலர் ஒரு பாட்டு இப்போ 2-3 பாட்டு இருக்குது. 3 பாட்டுலேயும் இந்த வெத்திலைக்கு பாக்குக்கு உயிரெழுத்துக்கு மெய்யெழுத்துக்கு இதில் அர்த்தங்கள் கொஞ்சம் சொல்லித்தாராங்க. கேட்டு பார்ப்போம். அதாவது இதில் வெத்திலைக்கு பாக்கு அந்த புராணங்கள் அந்த ஏடுகளில் எழுதியிருக்கு. அதே மாதிரி வள்ளலாட புராணத்திலேயும் எழுதியிருக்கிற அந்த பாட்டுகளோட வரிகள் அந்த இலக்கங்கள் வச்சிருப்பாங்க. அந்த இலக்கங்கள் மாதிரி தான் பாட்டுகள் இருக்குன்னு போட்டு சொல்கிறாங்க. அதாவது நான் சொல்லித்தாரே தான் தாரன். இதை இப்போ வெத்தில எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 3000 தமிழ் என்றார். அதே பிறகு சொல்கிறார் 300 மந்திரம், 30 உபதேசம், 3 என்றார். அப்போ 3000 தமிழ் என்று சொன்னால் இந்த எழுதியிருக்கிற ஏடுகளில் இருக்கிற பாட்டுகள் அந்த அர்த்தங்கள் தான் 3000 தமிழ். 3000 தமிழ் என்று சொன்னால் இது நவகிரகத்திலையும் இருக்கு. 3000 தமிழுக்கு 3 எடுக்கிறாரு. அப்போ 300 மந்திரம் எடுக்கிறாரு. 300 மந்திரத்துக்கு 3 எடுக்கிறாரு. அப்போ 30 உபதேசம் எடுக்கிறாரு. 30 உபதேசம் 3 இதிலே எடுக்கிறார் 3. அப்போ 3 சேர்ந்தா 9. 9 நவகிரகத்தில் இருக்கு. நவகிரகத்தில் இருக்கிறது தான் 3000 தமிழ், 300 மந்திரம், 30 உபதேசம். 30 உபதேசம் 300 மந்திரம்னு சொன்னால் நம்மட அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்தில் 247 எழுத்து இருக்கு. 247 எழுத்தை இவங்க அந்த கணக்கு எடுக்கிறதுக்காக 300 மந்திரம் என்றாங்க. அப்போ 300 மந்திரம் 30 உபதேசம். 30 உபதேசம் என்றால் அதிலே 3. அப்போ அதுக்கப்புறம் சொல்கிறார் 3000 தமிழ், 300 மந்திரம், 30 உபதேசம், 3 என்று. அப்போ 3 என்று சொன்னால் இதை எடுக்கிறார் இடகலை பிங்களை சுழுமுனைக்கு எடுக்கிறார். அப்போ இங்கனே 12 சேருது. 12 சேர்ற காரணம் என்னன்னு கேட்டால் பிள்ளையார் வெட்டி ஒட்டினேண்டு தான் இருக்குது. இப்போ இப்போ இந்து சமயத்தில் வேதத்தில் பிள்ளையாரை வெட்டி ஒட்டினேண்டு தான் இருக்குது. அதாவது யானோட கழுத்தை வெட்டி கொண்டாந்து ஒட்டினேண்டு. அப்படி தான் அந்த வெட்டி ஒட்டினேன்னு சொன்னால் இப்போ உடம்பு வேறே ஆகுது. உடம்பு வேறே ஆகுறதுனால தான் வெத்திலை எடுத்து இப்போ பூஜைக்கு வைக்கிற. வெத்திலை எடுத்து பூஜைக்கு வைக்கிற இந்த இதில் நரம்புகள் 3 ஒரு பக்கத்தில் இருக்குது. ஒரு பக்கத்தில் 3, ஒரு பக்கத்தில் 3, 6. அப்போ இது தனி நரம்பு நடுவில் நேர்கோட்டில் இருக்குது. அப்போ நேர்கோட்டில் இருக்கிற கடைசி தொங்கல் காணொண்டுமாக இருக்குது. அப்போ காணொண்டுமாக இருக்கிற இடம் தான் இந்த நரம்புகள் முடிகிற இடம். இந்த 2 நரம்பும் முடிகிற இடம். அப்போ இந்த இடத்துக்கு தான் சொல்கிறார் ராகு கேதுண்டு. அப்போ ராகு கேதுன்னு சொன்னால் நவகிரகத்தில் பாம்பு ஒன்று வாளால் தாங்கி இருக்கும். ஒரு பாம்பு ஒன்று அது படம் எடுத்த மாதிரி இருக்கும். அப்போ பாம்பு உணவெடுக்கக்குள்ள உயிரோட தான் உணவு எடுக்குது. அப்போ உணவு எடுக்கிறனால அது கெட்டது, சனீஸ்வரனும் கெட்டது. அப்போ அப்போ இது 3 ஒரே இடத்துல சேர்ந்த முச்சாந்தி இங்கனை 3 நவகிரகத்துக்கு சேருது. அப்போ இது இடது மாறு, இது வலது மாறு.
அதாவது இடம்பொரு சங்கு வலம்பொரு சங்கு, இந்த மாறுவிட அடையாளம் தான் இந்த சங்குட இருக்கு. மாறுவிட அடையாளம் இந்த சங்குக்கு இருக்கு. இடம்பொரு சங்கு வலம்பொரு சங்கு. அப்போ இடம்பொரு சங்கு வலம்பொரு சங்கு இந்த இடத்துல வந்து சிறுநீர் வருது. அப்போ சிறுநீரும் மலசலம் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கு. அப்போ ஒரே இடத்துல இருக்கிறனால தான் அப்போ இடம்பொரு சங்கு வலம்பொரு சங்கு சிறுநீர். அப்போ இது வந்து இடதுக்கண் சந்திரன் வலதுக்கண் சூரியன் வாயுண்டு குரு, அதுவும் வந்து முச்சந்தில் சேருது. அப்போ முச்சந்தில் சேரக்குள்ள இது 3 3 சேர்த்தா 9, 9 வந்து நவகிரகத்தில் சேருது. அப்போ 3 3 போட்டு 1 எடுத்து 3 எடுத்து வேறையாக வைக்கிறாரு. வேறையாக வச்ச உடனே இது வந்து பாக்கு வந்து சேருது. வெத்தில பாக்கு அதுதான் அந்த ஊசைகளை வைக்கணும். அப்போ இது வந்து பாக்கு வந்து சேருது. இது வந்து என்னதுன்னா விமானம்ன்றாங்க. விமானம் என்று சொன்னால் இப்போ ஆலயங்களில் இப்போ பரிவீடம் மூசிகம் பிள்ளையார் இருக்கு. அப்போ இது வந்து விமானத்துக்கு வந்து மயில் தான் வந்து விமானத்துக்கு எடுக்கிறாங்க. மூசிகம் வந்து உயிர் உயிர்ன்றதுன்னா இடகலை பிங்களை சுழுமுனை மூசிகம். அப்போ இந்த 9 நவகிரகத்துக்கும் வந்து வெத்திலையில் அடங்குது. அதுக்கு பிறகு சொல்கிறாங்க உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் என்று. அப்போ உள்ளத்தில் நினைச்சாதான், அப்போ உள்ளத்தில் நினைச்சாதான் தலைக்கு வந்து சேருது, மூளைக்கு வந்து சேருது. அதனால் உள்ளம் பெருங்கோவில் ஊனு உடம்பு ஆலயம். அப்போ இது எல்லாம் வந்து சுற்றி வர உள்ளுக்கு இருக்கிற வந்து கோவில். அப்போ உள்ளத்தில் நினைச்சாதான் அப்போ தலைக்கு வந்து சேருது. அதுதான் பிள்ளையார் வந்து வெட்டி ஓட்டுனேன்னு இருக்கு. அப்போ இந்த 3 வந்து இடகலை பிங்களை சுழுமுனைக்கு 3 எடுக்கிறாரு, 3000 தமிழ் 3 எடுக்கிறாரு. அப்போ 300 மந்திரம் 3 எடுக்கிறாரு, 30 உபதேசம் 3 எடுக்கிறாரு, 3 3 என்று போட்டு 3 எடுக்கிறாரு. அப்போ இதில் வந்து 12 வந்து சேருது. அப்போ இந்த உயிரெழுத்தை வந்து இது வந்து பூசைக்கு வச்சோடனே இது வந்து உயிர் வரும். உயிர் வந்தால் வந்து இது உயிர் வார வந்து இதுக்கு வந்து சங்கீதம் வேணும். சங்கீதத்துக்கு தான் இந்த மணி ஆட்டுற. மணி ஆடக்குள்ள ஆ ஆ இ உ உ ஏ ஐயோ ஓவே இக்கா கீக்கு அப்படி அந்த சொல்லி அந்த மணி ஆட்டக்குள்ள தான் இந்த பூசை வேலை செய்யும் என்று சொல்கிறாங்க. இதுதான் நான் வந்து இது நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருந்தீங்க. இதெல்லாம் வந்து அந்த ஏடுகளில் பாட்டுகள் இருக்குது. பாட்டுகள் திருமூலர் மாணிக்க வாசகர் இவங்க எல்லாம் வந்து பாட்டுகள் எழுதி வைக்கிறாங்க. இந்த பாட்டு படிக்கிறவங்க வந்து அர்த்தம் தெரியாமல் படிக்கிறனால நம்ம வந்து இப்போ அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ அடுத்த பிறவி எடுக்கின்ற குழந்தைகளுக்கு இதை வந்து தெரிஞ்சு வாடுறதுக்காக தான் இப்போ நானும் இதில் இருந்து சொல்லி கொண்டு வாரேன். இப்போ இது தான் இதில் அர்த்தம். இப்போ லட்சுமி என்றாங்க, செல்வம் என்றாங்க. மற்றதை இன்னொன்று இப்போ அம்மாவுக்கு அப்பாவுக்கு இப்போ இந்த வெத்தில பார்க்க கொண்டு போய் கொடுத்து அவங்களோட காலை தொட்டு வணங்குனா 9 கோவிலுக்கு போன பலன் இந்த வெத்தில பாக்கில் இருக்குது. எல்லாம் அந்த தாய் தாப்பன் தான் நம்மளை வந்து அதை வந்து பிறவி எடுத்து நம்மளை வந்து அந்த பாதுகாக்கிற. அதனால அந்த அவங்களோட ரத்தம் நம்மளை உடம்புல அந்த சேர்றனால ஊறனால அப்போ அதுதான் வந்து தாயும் தாப்பனும் உலகம் இருக்கிறாங்க. முதலாவது வந்து நம்ம நல்ல காரியத்துக்கு போகக்குள்ள ஒரு எதுக்கு போகக்குள்ளேயும் தாய்க்கும் தாப்பனுக்கும் நம்ம வெத்தில பார்க்க கொடுத்து அவங்களோட காலத்தொட்டு கும்பிட்டோம் என்று சொன்னால் தாய்க்கு தாப்பனுக்கும் தான் அவங்களோட புள்ளியலுக்கு தான் அவங்களோட அந்த தாய்க்கு தாப்பனுக்கு மட்டும்தான் ஏலும் உங்களோட தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கி இழுத்து எடுக்கிறதுக்கு அவங்க 2 பேர்த்துக்கும் தான் ஏலும். அதுதான் வந்து தாய் தாப்பன் வந்து உலகம் என்று சொல்கிறாங்க. இதை வந்து உண்மையிலே இப்போ வெத்தில பாக்கு கொடுத்து அவங்க 2 பேர்த்துடையும் அந்த காலை தொட்டு கும்பிட்றோன்னு நம்மளோட அந்த கெட்டது பாவங்கள் எல்லாம் வந்து தீர்ற வந்து இதால் தான். இதால் வந்து அவங்களோட மனது வந்து சந்தோஷமாக இருக்கணும். அந்த நேரம் அவங்க வந்து அவங்களோட மனது இப்போ
நம்மளுக்கு 50 வயது ஆகுனாலும் 60 வயது ஆகுனாலும் அவங்களுக்கு 80 வயது ஆகுனாலும் 85 வயது ஆகுனாலும் அவங்களுக்கு நம்ம ஒரு குழந்தைகள். அதே மாதிரி அவங்களோட மனதுக்குள்ளே அதுதான் ஓடும். ஏ ஏண்ட புள்ளன்னு தான் ஓடும். அது பெரிய ஆள் அப்படின்னு போட்டு அவங்களோட மனதுக்குள்ளே ஓடாது. ஓடுற வந்து ஏண்ட புள்ளன்னு தான் அவங்களோட மனதுக்குள்ளே ஓடும். ஏன்னு சொன்னால் அவங்க பெற்று வளர்த்தனால தாயும் தாப்பனுக்கும் வந்து எத்தனை வயது போனாலும் அவங்களோட புள்ளியல் அவங்களோட புள்ளன்னு தான் வருது. அப்போ இந்த இடத்துல வந்து தாய்க்கும் தாப்பனுக்கும் நம்ம எவ்வளோ நம்ம வந்து இது செய்கிறோமோ அவங்களோட மனது சந்தோஷப்படுத்துகிறோமோ நம்மளுக்கு எந்த கெட்ட இதுவும் வராது. இதில் வந்து என்ன உயிரெழுத்து மெய்யெழுத்து வந்து சின்ன புள்ளிகள்ல இருந்து படிக்க கொடுக்கணும். அதாவது இது வந்து மந்திரம். இந்த மந்திரங்கள் வந்து இது வந்து தாய்மொழி. தாய்மொழி என்று சொன்னால் தாய் பேசும் மொழி. அதாவது தாய் வந்து இப்போ எத்தனையோ மொழிகள் எத்தனையோ பாஷைகள் இருக்குது. அந்த தாய் பேசும் மொழி தான் இது. நம்மட தாய் வந்து வேறு மொழியில் பேசினாலும் அதுதான் தாய்மொழி. அதே மாதிரி தான் இது வந்து தாய் பேசும் மொழி தான். தாய் தாப்பன் வந்து எந்த சாமியை வணங்குறாங்களோ அப்போ அதுதான் வந்து புள்ளிகளுக்கு வந்து குலதெய்வம் என்று சொன்னால் இதை நாம் வந்து முக்கியமாக சொல்லி ஆகணும். அப்போ இது இப்போ நம்மட தாய் வந்து பிள்ளையாரை கும்பிட்டாங்கன்னு சொன்னால் அது என்ன தாயிட வந்து குலதெய்வம். இப்போ தாப்பன் வந்து முருகனை கும்பிட்டாருன்னு சொன்னால் அந்த முருகன் வந்து இப்போ அப்பா கும்பிடுறான்னு சொன்னால் அது நம்மட வந்து குலதெய்வம். அப்போ 2 பேரும் 2 சாமியை கும்பிடுறான்னு சொன்னால் அவங்க நம்மட குலதெய்வம். அப்போ இந்த தெய்வங்கள் தான் நம்மளை பாதுகாக்குது. அது தோஷங்கள் பாவங்கள் ஒன்றும் இதில் வந்து இருக்காது. அது வந்து இல்லை. அதனால இந்த தாய் எந்த சாமியை இப்போ கல்யாணம் முடிக்கும் போதோ கும்பிட்டாங்களோ மனம் விரும்பி கும்பிட்டாங்களோ அவங்க தான் அவங்களோட புள்ளியலுக்கு இவங்க வந்து குலதெய்வம். அதுதான் இதை வந்து அந்த நம்ம அந்த குலதெய்வத்தை விட்டு போட்டு தாய் கும்பிட்ற சாமியை விட்டு போட்டு வேறு சாமியை கும்பிட்டா அதில் வந்து பலன்கள் கிடைக்காது. இதுதான் இதில் இருக்கிற விஷயம். தாய் வந்து எந்த சாமியை கும்பிட்டாலும் அந்த சாமி தான் புள்ளியலுக்கு வந்து குலதெய்வம். இதுதான் இதில் இருக்கிற இது அர்த்தங்கள். இப்போ அதிலிருந்து தான் இதுகள் வந்து இருக்கிற. அப்போ இந்த குலதெய்வத்துக்கு தாயிலும் உங்களோட எல்லாம் வந்து தோஷங்கள் நிற்கும். அப்போ இவங்க வந்து அந்த பெருமையை தான் தேடுறாங்க. என்ன புள்ளிகளுக்கு நல்ல செய்யணும்னு போட்டு அந்த தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு உதவி செய்யுது. அதுதான் குலதெய்வம் என்று சொன்னால் தாய் கும்பிட்ற எந்த சாமியாக இருந்தாலும் நம்மளுக்கு குலதெய்வம். அதே மாதிரி தான் அப்பா எந்த சாமி கும்பிட்டாலும் நம்மளுக்கு குலதெய்வம். அதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம். இதை நம்ம வந்து தெரியாமல் நம்ம இப்போ தாய் கும்பிட்ற இதை இல்லாமல் வேறு தெய்வங்களை கும்பிட்டா அதில் பலன் இல்லை. அதில் வந்து பலன் வந்து தரமாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களோட தெய்வத்தை தான் அவங்க ஏன்னா அந்த இரத்த சம்பந்தப்பட்ட நம்ம அதாவது தாய் வந்து இரத்தத்தை பாலாக்கி தான் நம்மளுக்கு வந்து உணவாக தந்து வளர்த்தெடுக்கிறாங்க. அந்த இரத்தம் பாலாக்கி தந்தனால தான் இந்த குலதெய்வங்கள் வந்து சேருது. நன்றிய வணக்கம். மேலும் மேலும் சொல்லுவோம்.